நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு ஊரில் ஒரு ஆசாமி இருந்தான். அவன் ரொம்பவும் சுத்தம் பார்க்குற ஆள். அவனுக்கு எதை கண்டாலும் அருவருப்பாக இருந்தது. ஒரு சமயம் நம்ம ஆள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தான். கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடு பந்தி ஆரம்பிச்சுது. நம்ம ஆள் ஒரு ஓரமாக போய் உக்காந்துட்டான். சாப்பாடு பிரமாதமாக இருந்துச்சு. இவனுக்கு பக்கத்து இலையில் உட்காந்துருந்த ஆசாமி பால் பாயாசத்தை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தான். அப்போது எச்சில் நம்ம ஆள் மேலே தெரிச்சிடுது. நம்ம ஆள் தான் ரொம்ப சுத்தம் பார்க்குற ஆளாச்சே. இந்த கருமத்தை காசியில் போய் தான் தொலைக்கணும்னு நினச்சிட்டு மறுநாள் காசிக்கு கிளம்பி போனான். அந்த காலத்தில் இப்போ மாதிரி பஸ்ஸு ரயில் வசதிலாம் கிடையாது. வசதி இருக்கிறவங்க வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க. வசதி இல்லாதவங்க கால்நடையாகவே போவாங்க. போய் சேரவே பல நாள் ஆகும். பகல் முழுக்க நடப்பாங்க. இரவு நேரத்தில் ஏதாவது சத்திரத்துலேயோ அல்லது யார் வீட்டு திணையிலையோ படுத்து தூங்கிவிட்டு மறுநாள் பயணத்தை தொடங்குவாங்க. இப்படி மற்றவங்க தங்குறதுக்கு வசதியாகவே அந்த காலத்தில் பெரிய பெரிய திணைகளை வச்சு கட்டினாங்க. திணையில் வந்து தங்குறவங்களுக்கு சாப்பாடோ அல்லது நீர்மோரோ அல்லது தங்கள் வசதிக்கு முடிஞ்சது ஏதோ ஒன்று அவங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க அந்த வீட்டுக்காரங்க. நம்ம ஆள் பகல் முழுக்க நடந்து இரவில் ஒரு வீட்டு திணையில் வந்து சுருண்டு படுத்தான். அந்த வீட்டு ஆள் வந்து, ஐயா, உங்களை பார்த்ததில் ரொம்ப தூரம் நடந்து வந்த களைச்சி போனவர் மாதிரி தெரியுது. வாங்கய்யா, வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுங்க என்றார். நம்ம ஆளுக்கு நல்ல பசி தான். ஆனாலும் ஆச்சாரம் தடுத்தது. கடைசியில் வயிறு தான் ஜெயிச்சுது. நம்ம ஆள் சாப்பிட சம்மதிக்கவும் அந்த ஆள் தன்னோட மனைவியை கூப்பிட்டு இவனுக்கு சாப்பாடு போட சொன்னார். கை கால் சுத்தம் பண்ணிவிட்டு சாப்பிட உட்காந்த நம்ம ஆள், அம்மா, எனக்கு இலையில் சாப்பிட்டு தான் பழக்கம், அதனால் இலையில் பரிமாறுன்னு சொல்ல கொஞ்சம் யோசித்த அந்த அம்மா சரின்னு சொல்லி ஒரு இலையை கொண்டு வந்து போட்டு சாப்பாடு பரிமாறுனாங்க. சும்மா சொல்லக்கூடாது, சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. நம்ம ஆள் நல்ல திருப்தியாக சாப்பிட்டான். சாப்பாடு முடிஞ்சு இலை எடுக்கும்போது அந்த அம்மா ஓடி வந்து, ஐயா, நான் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பயபத்திரமாக எடுத்துகிட்டு போனாங்க. இதை பார்த்த நம்ம ஆள், தூர வீசி எறிய போகிற இலைக்கு என்னத்துக்கு இவ்வளோ பத்திரமாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்க அந்த அம்மா, இந்த ஊரில் வாழை இலை கிடைக்கிறது குதிரை கொம்பு தான். என்னோட மாமனாரும் உங்களை போல் வாழை இலை தான் சாப்பிட்ற ஆள். அவருக்காக ஒரே ஒரு வாழை இலை வாங்கி வச்சுருந்தோம். அவர் சாப்பிட்டதும் அதை கழுவி பத்திரமாக எடுத்து வச்சுருப்போம். நீங்கள் வந்து வாழை இலையில் தான் சாப்பிடுவேன்னு சொன்னதும் இலை இல்லைன்னு சொல்லவும் மனசு வரல. உங்களை பட்டினி போடவும் மனசும் வரல. அதான் என்னோட மாமனார் சாப்பிட்ற இலையில் உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இப்போ பத்திரமாக எடுத்து வைக்க போகிறேன்னு சொல்லவும் இவனுக்கு சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் தொண்டையில் சிக்கிக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. சரி, இந்த கருமத்தையும் காசில் போய் தான் தொலைக்கணுமான்னு நினச்சிக்கிட்டு படுத்து தூங்கினான் நம்ம ஆள். மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அன்றைக்கு பகலெல்லாம் நடந்துட்டு ராத்திரி ஒரு வீட்டு திணையில் தங்கினான். அந்த வீட்டம்மா இவனை பார்த்ததும், ஐயா, சாப்பாடு சூடாக இருக்குது, வந்து ஒரு வாய் சாப்பிட்டு படுங்க என்றதும் நம்ம ஆள் முன்னெச்சரிக்கையாக வாழை இலை வேண்டாம்னு சொல்லிவிட்டு தினமும் புழங்காத மண் பாத்திரம் இருந்தால் அதில் சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி சொன்னான் நம்ம ஆள். அந்த அம்மா ஒரு அறைக்குள் போய் ரொம்ப நேரம் தேடி துருவி ஒரு மண் பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் இவனுக்கு சாப்பாடு வச்சா. திருப்தியாக சாப்பிட்ட இவன் மண் பாத்திரத்தை கிணற்றடிக்கு கொண்டு போய் கழுவ ஆரம்பித்தான். கை தவறி கீழே விழுந்து மண் பாத்திரம் உடஞ்சி போச்சு. இதை பார்த்த அந்த வீட்டில் இருந்த ஒரு கிழவி குய்ய முறையான்னு கத்த ஆரம்பிச்சுது. என் புருஷன் சாக கிடைஞ்ச கடைசி காலத்தில் இந்த பாத்திரத்தை தான் அவர் கை கிழவி வாய் கூப்பிளிப்பார். என்னோட கடைசி காலத்துக்கு இது உதவும்னு பத்திரமா வச்சுருந்தேன். அதை இந்த பாவி இப்படி போட்டு உடச்சிட்டானேன்னு அலறிச்சிது அந்த கிழவி. நம்ம ஆளுக்கு ஒரே மாதிரியாக ஆயிட்டுது. இருந்தாலும் இருக்கவே இருக்கு காசி, அங்கே போய் இந்த கருமத்தையும் தொலைச்சிடுவோம்னு நினச்சிக்கிட்டு படுத்தான் நம்ம ஆள். மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அன்னைக்கு ராத்திரியும் ஒரு வீட்டு திணையில் தங்கினான். அந்த வீட்டிலேருந்து பாட்டி இவனை சாப்பிட சொன்னான். இவன் முன்னெச்சரிக்கையாக இலை பாத்திரம் எதுவுமே வேணாம், நான் கையை நீட்டுறேன், நீங்கள் கரண்டியில் எடுத்து போடுங்கன்னு சொல்ல அந்த பாட்டியும் அது மாதிரியே செய்ய வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு திண்ணையில் வந்து உக்காந்தான் நம்ம ஆள். அங்கேருந்த ஒரு மாடப்பிறையில் வெத்தலை பாக்கு எரிஞ்சுது. பாட்டி நமக்கு தான் வச்சிருக்கு போல இருக்குன்று நினச்சிட்டு இவன் பாக்கை எடுத்து வாயில் போட்டு கடித்தான். இவன் கடித்ததும் பாக்கு உடப்படுற சத்தம் வீட்டுக்குள்ளே இருக்கிற பாட்டிக்கு கேட்டுச்சு. பாட்டி குடுகுடுன்னு ஓடி வந்து என்னன்னு விசாரிச்சா. ஒன்றுமில்ல பாட்டி, இங்கே இருந்த பாக்கை எடுத்து வாயில் போட்டு கடித்தேன், அந்த சத்தம் தானு நம்ம ஆள் சொல்ல, பரவாயில்லப்பா, உங்கள் பல்லு ரொம்ப பலமாக தான் இருக்குது போல இருக்குது, நானும் இந்த பாக்கை
10 நாளாக வாயில் போட்டு கடிக்க முடியாமல் எடுத்து எடுத்து கடித்து வச்சுருந்தேன். நீங்கள் ஒரே கடியில் கடித்து வச்சிட்டிங்கன்னு நீங்கள் பலசாலிதான்னு பாராட்டு பத்திரமாக வாசிச்சுது அந்த பாட்டி. நம்ம ஆள் ரொம்ப நொந்து போயிட்டான். போதுமடா சாமி, காசிக்கு போன லட்சம்னு முடிவு பண்ணிவிட்டு மறுநாள் தன்னோட ஊருக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டான். இதுதான் ஆச்சாரம் பார்த்தவனுக்கு காசிக்கு போன கதை. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சுத்தம் சோறு போடுன்னு சொல்கிறது உண்மைதான். இருந்தாலும் நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடயே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.